யோ பாணி, ஏன்னா ஒரு பார்ட்டி இருந்தா அனுப்பிச்சுடியா, வண்டி செல் பண்ணலான்னுக்கிறேன். ஏன் செல் பண்றியாவா? எங்க மைலேஜ் 20 கூட தாண்ட மாட்டேங்குது. இதை வச்சு என்ன பண்றது தெரியல. எங்க மாமனாரு வண்டி கொடுத்தாரு, பொண்ணு தான் இம்சாக்குதுன்னு பார்த்தா வண்டி அதை விட இம்சாக்குது. தயவு செஞ்சு என்ன அனுப்பிச்சுடியா. யோ வண்டி கண்டிஷனை பத்தி நீ என்ன சொல்லி விட்டுரு போற? நான் பேசிக்கிறேன் அதெல்லாம். நீ பார்ட்டி மட்டும் அனுப்பிச்சுடு, நான் பாத்துக்கிறேன். ஒரே சித்திரவாதியா இருக்குது எனக்கு இந்த வண்டி வச்சுன்னு. வணக்கம் தம்பி, யாரு நீ? பேக் மாறின எங்க கிளம்பிட்டு? பாணி அனுப்பிச்சாரு, வண்டி உங்ககிட்ட கிடைக்கும். பாணி அனுப்பிச்சானா? சரிப்பா, வண்டி ஆமாண்ணா நம்ம வண்டி தான்பா. அப்படியாண்ணா? அதானே மைலேஜ் எவ்வளோ வருது? 120 வரும்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? உங்க வண்டி தானே? தாராளமா வரும்பா, 120 எல்லாம் வரும். வரும்ல? 120 வரும்ன்றான், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா வாய்ப்புக்குதான் வருமா? நான் கரெக்டா சொல்லணும். 120 வருமா? நீ ஓவரா கேள்வி கேக்குறப்போ, உனக்கு வண்டி எல்லாம் கிடையாது. ஏன்னா கோபப்படுறேன். என்ன இப்ப நான் 120 வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றான் நானு. ஓகேண்ணா. கண்டிஷன்னா கண்டிஷன் பார்த்தனா தம்பி, இந்த வண்டி நான் வாங்கினதுல இருந்து ஓட்டின்னு போனதை விட தள்ளின்னு போனதான் அதிகம். என்ன சொல்ற? இல்லப்பா, அந்த அளவுக்கு மென்மையா இருக்கு வண்டி. இத உட்காந்து ஓட்டத்துக்கே மனசு வராது நமக்கு. அப்படி சொல்றீங்க? ஓகே. ஸ்டார்ட் பண்றதெல்லாம் நல்லா ஸ்மூத்தா இருக்குங்களா? ஸ்டார்டிங் வந்து பார்த்தனா தம்பி, ஒரு எமர்ஜென்சின்னு நீ வண்டி இப்படி ஒச்சுன்னு வச்சுக்க, பின்னாடி பேடல் அடிச்சு காலில் ரத்தமா தெரியும். என்ன சொல்ற? இல்லப்பா, அது மத்த வண்டிக்கு. அது மத்த வண்டி. நம்ம வண்டி அப்படி கிடையாது. ஸ்மூத்தா ஸ்டார்ட் ஆகும், சேஃபான ரைடு இருக்கும். ஓகேண்ணா, நம்பலாம். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. நல்லா பாக்காவா இருக்கும்பா. அதெல்லாம் நீ ஒன்னும் பார்க்க தேவையில்ல. நல்லா இருக்கும்ன்றீங்க. ரேட் எவ்வளோ சொல்றீங்க? ரேட்டு தான் எவ்வளவு சொல்றதுன்னு தெரியல. என்னண்ணா ரேட்டு நீ எவ்வளவு எதிர்பார்க்கற? நான் 20,000. 20,000 வச்சுன்னுக்கிறியா? ஒரு 6,000 வந்தா தள்ளிடலான்னு பாக்குறேன். 20,000 வச்சுன்னுக்கிறான். என்னண்ணா? ஒண்ணும் இல்லப்பா, 20,000 எனக்கு கட்டுப்படி ஆகாதே தம்பி. என்னண்ணா சொல்ற? ஆமா, நான் ஒரு 30 ரூபாய் எதிர்பார்த்தேன். 30,000 வந்தா கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டி கண்டிஷன் வந்து பக்காவா இருக்கும். நீ இதை வாங்கின்னு போனா என்ன நீ மறக்க மாட்ட. அது குறிப்பா அந்த கிக்கர்ல உதைக்குவே, அப்ப நீ ஞாபகம் வரும் உனக்கு. அது வரும். ஆனா 20,000 தான் வச்சுன்னுக்கிறன்ற, எப்படின்னு தெரியலையே எனக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குண்ணா. என்னன்னா இதுக்கெல்லாம் போய் யோசிக்கிறீங்க? பாணி வேற அமிச்சான்னு சொல்ற. 25,000 கொடுத்து எடுத்துக்குப்பா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஒரே ஆடக்கூடாது. சரி, எடுத்துக்குப்பா. எதுட்டானே? சரிண்ணா, இருப்பா, கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிறேன். உங்க வண்டி மாதிரி தானே எப்பவுமே. ஃபீல் பண்ண உங்க வண்டி மாதிரி எப்பனா நீ வரலாண்ணா. சரிப்பா, சரிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. தம்பி, ஏண்ணா கிக்கர்ல அது உதைக்கலான்னு பாக்குறியா? ஆமாண்ணா. அது எனக்கு பிடிக்காது. அதை நீ பண்ணனா உனக்கு நல்லதில்ல, எனக்கு நல்லதில்ல. நீ பூஜை போட்டு அதுக்கப்புறம் ஓட்டின்னு போ, அப்பதான் உனக்கு நல்லது. அப்படி சொல்றீங்களா? என்ன மறக்க மாட்டேப்பா நீ. சத்தியமா. சரிண்ணா. உங்களை எப்படின்னா மறக்க முடியும்?